அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே காரிய சித்தி என்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். காரிய சித்தி, காரியம் வாய்ப்பது. பற்பல காரியங்களை நாம் செய்கிறோம், அவைகள் வாய்க்க வேண்டும். காரிய சித்திக்காக பைபிள் சொல்லுகிற ஆலோசனைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 16:33 சொல்லுகிறது, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. காரிய சித்தி என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, அவராலே உண்டாகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. பல காரியங்களை நாம் செய்கிறோமே, அவைகள் சித்திக்க வேண்டுமென்றால், வாய்க்க வேண்டுமென்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து தான் அந்த காரிய சித்தி வருகிறது. முதலாவது நான் ஒரு 3 வசனங்களை நினைப்பூட்டி விட்டு இந்த காரியத்துக்குள் வருகிறேன். பொதுவாக ரோமர் 9:16 பார்க்கிறோம், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓடலாம், விரும்பலாம், அதுக்காக பிரயாசப்பட்டு ஓடலாம். ஆனால் காரியம் வாய்ப்பது இரக்கம் வைக்கிற தேவனாலே. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், அவருடைய தயவு, அது நம்மேலும் நாம் செய்கிற அந்த காரியத்தின் மேலும் உண்டாகும் என்றால் அப்பதான் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:7 சொல்லுகிறது, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நடலாம், நீர் பாய்ச்சலாம், விளைச்சலை ஒரு விவசாயியாலும் உண்டாக்க முடியாது. தேவனே விளைய செய்கிறவர். அல்லேலூயா. அப்போ நம்முடைய எந்த ஒரு பிரயாசத்திலும் நடலாம், நீர் பாய்ச்சலாம், பிரயாசப்பட்டு வளர்த்தலாம். ஆனால் அதுக்கு விளைச்சல் காண வேண்டும் என்றால் கர்த்தர் வேண்டும், கர்த்தருடைய கிருபை வேண்டும். அதே போல சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பலம் இருக்கலாம், பராக்கிரமம் இருக்கலாம், அதனால உனக்கு ஜெயமோ உன் காரியம் வாய்க்கவோ செய்யாது. பரிசுத்த ஆவியினால தான் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 வசனங்களும் நம்ம பார்க்குறோம். நம்முடைய பிரயாசங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் கர்த்தர் வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய விவசாயங்கள் மற்றும் நட்டு வளர்த்துகிற பல விஷயங்கள் எல்லாமே, விவசாயம் மட்டுமல்ல, எத்தனையோ காரியங்களை திட்டமிட்டு ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் நல்ல விளைச்சல், நல்ல மகசூல், நல்ல லாபம், நல்ல பலன் வர வேண்டும் என்றால் கர்த்தர் வேண்டும். அல்லேலூயா. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, அசுத்தாவிகளாகிய சத்துருக்களையும் நமக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்களையும் ஜெயித்து, எதிர் சூழ்நிலைகளையும் ஜெயித்து மேன்மையடைய வேண்டுமென்றால், அந்த காரியங்கள் வாய்க்க வேண்டுமென்றால் கர்த்தர் வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு அடிப்படை பாடம், நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடம். ஆனால் பலவேளை நாம் மறந்து விடுகிற ஒரு பாடம். கர்த்தர் தான் காரியத்தை வாய்க்க செய்கிறவர்னு பல நேரத்தில் மறந்து விடுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் நிச்சயமாக தெய்வ மக்களே, இன்னும் ஒரு வார்த்தை கூட சேர்த்து சொன்னால் தப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஜெபிக்கிறவனாலும் அல்ல, உபவாசிக்கிறவனாலும் அல்ல, ஜெபத்தை கேட்டு பதில் செய்கிற தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. நிச்சயமாக, நிச்சயமாக நம்முடைய ஜெபம் தேவை, நம்முடைய உபவாசம் தேவை. ஆனால் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்ல, கர்த்தர் இறங்கும் பொழுதுதான் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆகவே அதை மனதில் வைத்து இப்பொழுது காரிய சித்தியை குறித்து பைபிள் சொல்லுகிற ஒரு 7 விஷயங்களை உங்களுக்கு பாடமாக, உங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமாக சொல்லும்படி விரும்புகிறேன்.
முதலாவதாக இந்த காரிய சித்தி நமக்கு உண்டாகணும்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆதியாகமம் 39 அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். யோசேப்பு தொட்டதெல்லாம் நடந்தது. அவன் எதில் கை வச்சானோ அது எல்லாமே ஒரு மேன்மையாக வாய்த்தது. போத்திபார் வீட்டில் அவன் இருக்கும் பொழுதே அது அதிகமாக வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அவன் போத்திபார் வீட்டிலே முற்றிலும் புதிதான ஒரு அனுபவம். மேய்ப்பனுடைய வீட்டில் இருந்தவன் ஒரு உயர் அதிகாரியுடைய வீட்டில் வந்திருக்கிறான். எல்லாமே அவனுக்கு புதுசு தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளும் புதுசு தான். ஆனாலும் அவனோடு கர்த்தர் இருந்தபடியால் அவன் எதை செஞ்சானோ அதெல்லாம் வாய்த்தது, காரிய சித்தி உள்ளவன் ஆனான். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியினால். அல்லேலூயா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விரும்புகிற எல்லாருமே நம்ம காரியம் நடக்கணும்னு விரும்புவோம், யார் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அது வாய்க்க வேண்டும் என்றால் கர்த்தர் என்னோடு இருக்கணும், எப்பவும் கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எப்பொழுதும் நினைவிலே கொள்ளுவீர்களாக. அதே 39 அதிகாரம் 3-4 வசனங்களை கூட வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் அவனோடே யோசேப்போடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் போத்திபார் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், காரிய சித்தி உண்டாயிற்று. அது வெளிப்படையாக இருந்தது. அந்த எஜமான் காணத்தக்க அளவிலே, அந்த எஜமான் அறிந்து கொள்ளத்தக்க அளவிலே அப்படியே அது வெளிப்பட்டது. அந்த எஜமானே காண்கிறான், இவனோடு கர்த்தர் இருக்கிறார், இவன் செய்வதெல்லாம் அந்த கர்த்தர் தான் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டான். அல்லேலூயா. என்ன ஒரு பெரிய வாழ்க்கை. ஒரு இளம் வாலிப பையன், மேய்ப்பனுடைய வீட்டில் வளர்ந்த பையன், இப்பதான் புதுசா எகிப்து என்கிற தேசத்தையே பார்க்கிறான். அங்கே ஒரு அதிகாரி வீட்டுக்குள்ள வந்திருக்கிறான், அடிமை என்ற லேபல்ல வந்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பர்கள் என்றாலே எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா விதத்திலுமே அவனுக்கு நெகட்டிவ் அல்லது எதிர்மறை காரியங்கள் தான் நிறைய இருக்கு. ஆனால் அவன்கிட்ட இருந்த ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது. எஜமான் ஒவ்வொரு காரியத்திலும் அதை உணர அறியக்கூடிய அளவிலே வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அதை கண்ட போத்திபாருக்கு நல்ல நம்பிக்கை வந்துருச்சு, இவன் மேலே ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு. தனக்கு ஊழியக்காரனாக, எனக்கு பர்சனலாக செக்ரட்டரியாக நேருப்பா, தனக்கு ஊழியக்காரனாக அவனை நியமித்து தன்னுடைய வீடு அனைத்துக்கும் விசாரணைக்காரனாக ஏற்படுத்தினான். அல்லேலூயா. இந்த வீட்டில் என் மனைவி தவிர மற்றதெல்லாம் அவனுடைய ஆதீனத்தில் இருக்கிறது, நீயே நடத்தலாம், நீயே எல்லாவற்றையும் எல்லா வேலைக்காரங்களும் நீயே நடத்தலாம். ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் எப்படி செய்யணும் நீயே பார்த்துக்க. வீட்டில் சமையல் மற்றுள்ள வீட்டு காரியங்கள் சுத்திகரித்தல் எப்படி நடக்கணும் நீயே பார்த்துக்க, எல்லாத்தையும் நீயே பார்த்துக்க என்று வீட்டுக்கு விசாரணைக்காரனாக நியமித்து தனக்குண்டான யாவற்றையும் எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அல்லேலூயா. எங்கிருந்தோ அந்த பையன், அட்ரஸ் தெரியாது, பரிதாபம், விலைக்கு வாங்கப்பட்ட பையன், அவன் கையில் தனக்குண்டான எல்லாவற்றையும் ஒருத்தன் கொடுக்கணும்னா சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. ராஜாவுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி இவனை நம்பி கொடுக்கணும்னா பாருங்க, இட்ஸ் a கிரேட் எக்ஸாம்பிள். ஒரு பெரிய ஒரு உதாரணம்.
ஒரு சின்ன பையனோட கர்த்தர் இருந்தாலும் அவன் வாழ்வு காரிய சித்தி உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் இது உண்டு. அப்ப நம்ம வாழ்க்கையில ஏதாவது காரியம் வாய்க்கலைன்னா ஃபர்ஸ்ட் நாம உரசி பார்க்க வேண்டிய பாயிண்ட் எதுன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? ஆமென். அங்கிருந்தே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் சொல்ல போற 7 காரியங்களை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து எதில் நமக்கு சரியில்லையோ அதை சரிப்படுத்தி கொண்டா கட்டாயம் இந்த வேதத்தின் வசனத்தின்படி நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. பொருளாதாரம் வாய்க்கலையா, விவசாயம் வாய்க்கலையா, தொழில் வாய்க்கலையா, வேலை வாய்க்கலையா, வேலை கிடைக்கவே இல்லையா, அல்ல எடுக்கிற முயற்சி வாய்க்கலையா, குடும்பத்தில் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் வாய்க்காம போயிட்டே இருக்கா, வீடு கட்ட எடுத்த முயற்சி வாய்க்கலையா, சொத்து வாங்க நினைச்ச முயற்சி வாய்க்கலையா, எது வாய்க்கல? ஆவிக்குரிய விஷயத்துல ஜெபிக்க போட்ட திட்டம் நடக்கலையா, வாய்க்கலையா? உபவாசிக்க நினைச்ச திட்டம் நடக்கலையா, பைபிள் வாசிக்க நினைச்ச திட்டம் நடக்கலையா, ஆத்துமாதாயம் செய்யணும்னு நினைச்ச திட்டம் வாய்க்கவில்லையா, ஆத்துமாதாய ஊழியத்துக்கு போய் ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படலையா, அல்லது ஊழியத்தில் எந்த ஒரு காரியம், ஜீவியத்தில் எந்த ஒரு காரியம், சுபாவ சீர்திருத்தத்துக்காக எடுத்த முயற்சிகள் வாய்க்கவில்லையா? எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்பது தான் விஷயம். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும், கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது இந்த காரியம் ஜெயமா இருக்கும். ஒன்று கூட சொல்றேன், இவன் போத்திபார் வீட்டில் இவ்வளவு உண்மை உள்ளவனாய் பொறுப்புள்ளவனாய் இருந்த பொழுது அவனுடைய போத்திபாருடைய மனைவியின் மூலம் பிசாசு இவனை சோதித்து அந்த சோதனைக்கு விட்டு கொடுக்காம கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக இவன் ஜெயம் எடுத்தான். ஆனால் பிசாசு அதை வித்தியாசமாக சூழ்ச்சி பண்ணி இவனை செய்யாத குற்றத்துக்காக வீண்பலி சாட்டப்படும்படி வைத்து சிறைச்சாலைக்குள் தள்ளி காவல் கிடங்கிலே போடுவித்தான். ஆமென். உண்மையுள்ளவனுக்கு வந்த பரிசு வேதனைக்குரியது. ஆனா அந்த சிறைச்சாலையில் நடந்த ஒரு சம்பவம், ஆதியாகமம் வாசிங்க 39, 22, 23 ஆகிய வசனங்கள் வாசிங்க. தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அல்லேலூயா. இது ஒரு இடத்துல மட்டுமல்ல, போத்திபார் வீட்டில் மட்டுமல்ல, சிறைச்சாலையில் போன பொழுதும் அதே சம்பவம். கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும். அல்லேலூயா. அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் அவனை விசாரிக்கவே இல்லை. எல்லா அதிகாரிகளுக்கும் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இந்த மகன் விளங்கினான். காரியம் கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் கர்த்தர் அவன் செய்ததையெல்லாம் வாய்க்க பண்ணினபடியினாலும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்க லைஃப் சக்சஸா மாறும், வாழ்வு வெற்றி பெறும். இன்னைக்கு வாழ்வில் பல ஓட்டைகள் இருக்கிறது, பல சறுக்கல்கள் இருக்கிறது, பல பிரயாசம் எடுத்தோம், காரியங்கள் வாய்க்காமல் போய் மிகுந்த மனவேதனைகளும் பெருமூச்சுகளும் பலர் வாழ்வில் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு இந்த 7 காரியங்களை மனதிலே வைத்து ஜெபித்து நாம் அதை சரி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாழ்க்கையாய் வெற்றி பெறுகிற வாழ்க்கையாய் மாறும். அல்லேலூயா. நம்மகிட்ட இருந்து வெளிப்படுகிற பூமிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் பொறுப்பில் சில கைதிகளை கொடுத்திருந்தாங்க. உயர் அதிகாரத்தில் இருந்து குற்றஞ்சாட்டப்பட்டு வந்த கைதிகளாக்கும். அப்படிப்பட்ட கைதிகள் வைக்கிற ஜெயில் தான் அந்த ஜெயில். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த எல்லாத்தையும் அவன் பொறுப்பாக செஞ்சான். அந்த சிறைச்சாலை தலைவன் யோசேப்பு அதை பண்ணியாப்பா இதை பண்ணியாப்பான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நம்ம சிந்திக்கணும், நம்ம செய்கிற காரியங்கள் எப்படி வாய்க்கிறது. நம்ம மேலே இருக்கிறவர் நம்மகிட்ட இருந்து அதை செஞ்சியா இதை செஞ்சியா கேட்கக்கூட
ஒரு ஒரு சூழ்நிலை, ஒரு தேவை எழாத வண்ணம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது, என் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதெல்லாம் கரெக்டா நடக்கிறது. அல்லேலூயா. இந்த சாட்சியை பெறணும். ஆசிரியர்களே, தலைமை ஆசிரியர் உங்களை வந்து விசாரிக்கிற அளவுக்கு எதுவும் வரக்கூடாது. வேலை செய்கிறவர்களே, உங்க மேல இருக்கிற சூப்பர்வைசர்கள், மேனேஜர்கள் உங்களை கூப்பிட்டு அதை ஏன் செய்யல, இதை ஏன் செய்யல என்று கேட்கக்கூடிய ஒரு நிலையே வரக்கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை புரிந்து நாம வெற்றியாக செயல்படணும். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கணும்னா மெயின் பாயிண்ட் நாம கர்த்தரோட இருக்கணும். அல்லேலூயா. சிம்பிள் பாயிண்ட் அதுதான். நாம் அவரை தேடி அவரை அண்டி நெருங்கி அவர் பாதத்தை பற்றி பிடிக்கும் பொழுது அவர் கண்டிப்பா நம்மோடு கூட தான் இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் அவரை தேடாம அவர் பக்கத்தில் வராம தூரமான வாழ்க்கை செஞ்சுட்டு இருந்தோம்னா அவர் எப்படி நம்மோடு இருக்க முடியும்? நீரியா என் கூட வரலன்னு நம்ம கேட்க முடியாது. நம்ம தான் அவரை தேடி அவரண்டை வர வேண்டும். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், வாருங்கள். அல்லேலூயா. வாருங்கள்னு சொன்னார், வர வேண்டும். யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆமென். ஜாதி மத இன மொழி வித்தியாசமே கிடையாது. வாருங்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள். உங்கள் காரியங்கள் அனைத்தையும் வாய்க்க செய்யும்படி அவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நான் பிதாவுக்கு சித்தமானவைகளையே செய்கிறபடியால் அவர் என்னை ஒருபோதும் தனியே இருக்க விட்டுகிறதில்லை என்று இயேசு தம்மை பற்றி ஒரு சாட்சி கூறினார். அல்லேலூயா. இயேசு எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதையே செய்து கொண்டிருந்தபடினாலே இயேசு உலகத்தில் இருந்த நாட்களிலும் பிதாவானவர் அவரை தனியே இருக்க விடவே இல்லையா. எப்பொழுதும் பிதாவின் பிரசன்னம் அவரோடு கூடவே இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அனுபவத்தை தான் இயேசுவின் சீடர்களாகிய நமக்கும் இயேசு தந்திருக்கிறார். தேவன் நம்மோடு இருப்பார். யெகோவா ஷம்மா. அல்லேலூயா. இந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெறணும். கர்த்தரோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருந்தா கர்த்தர் நம்மோடு என்ன செய்வார்? கண்டிப்பா இருப்பார். கர்த்தர் பிரியமானவைகளை செய்து கொண்டிருந்தா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். ஆகவே அன்பர்களே, இதை முதலாவது காரியமாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. தூங்கும் பொழுதும் கர்த்தரோடு பேசிக்கொண்டு தூங்குங்க. காலை எழும்பின உடனேயும் கர்த்தரோடு பேசிக்கொண்டே எழும்புங்க. அல்லேலூயா. ஒரு பயணம் போகும்போதும் கர்த்தரோடு பேசிக்கொண்டே போங்க. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் முன்னாடியும் கர்த்தரோட பேசுங்க. அது செய்யும் பொழுதும் அடிக்கடி கர்த்தரோட பேசுங்க. அதை முடிச்ச உடனேயும் கர்த்தரோட பேசுங்க. அல்லேலூயா. அவரை நீங்க சும்மா இருக்க விடாதீங்க. அப்போ அவரும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. என்னை அலட்டி கொண்டிருங்கள்னு சொல்லி இருக்கிறார். என்னை தொந்தரவு பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறார். யார் இப்படி சொல்லி இருக்கிறார்? யார் இப்படி சொல்லி இருக்கிறார்? ஏன்னா அவருக்கு அது பிரியம். இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மோடு அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த மகா பெரிய தெய்வம் என்னிடத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்ப நான் அவரை சும்மா இருக்க விடலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தரை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு உங்களோடு இருக்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள். சிலருக்காக ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போறேன். வெளிப்படுத்தல் 3:20 பார்க்கிறோம். இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் நம்முடைய இதயத்துக்குள் வரணும். நம்முடைய வாழ்வின் வாசல், இதயத்தின் வாசல் இயேசுக்கா திறக்கப்படணும். அவர் உள்ள வருவாரா? வந்த பிறகு உன்னோடு போஜனம் பண்ணுவேன்னா உன்னோடு ஐக்கியமா இருப்பேன். அல்லேலூயா. நீயும் என்னோடு போஜனம் பண்ணுவாய். பரஸ்பரம் நமக்குள்ள ஒரு ஃபெல்லோஷிப் எப்பொழுதும் இருக்கும். அதான் அவர் விரும்புகிறாரு. அதுக்காக ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியின் மூலம் உங்களில் சிலருடைய இதய வாசலை கர்த்தர் தட்டுகிறாரா இருக்கும். திறந்து கொடுங்க, திறந்து கொடுங்க. ஏசப்பா வாங்க, இயேசுவே எனக்குள்ளே வாங்க,
என்னோடு தங்கியிருங்க. எம்மாவுக்கு போன சீசர்கள் சொன்னாங்க, நீர் எங்களுடனே தங்கியிரும். அந்த மாதிரி நாம் இதயம் திறந்து கொடுத்தால் நம்முடைய உள்ளத்துக்குள் அவர் வந்து வாசம் பண்ணுவார். எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பார். இம்மானுவேல் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. அதுதான் காரிய சித்தியை கொண்டு வரும். இரண்டாவதாக சங்கீதம் 37:5 பாருங்க. சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்பொழுது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தால் அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இப்போ ரெண்டாவது, கர்த்தரை நம்பும் போது காரியம் வாய்க்கும். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது காரியம் வாய்க்கும். ரெண்டாவது, கர்த்தரை நம்பும் போது காரியம் வாய்க்கும். இப்போ நீங்க செய்ய போற ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. இதை தொடங்க போறேன், இது வெற்றி பெறணும், இது வாய்க்கணும், இதுல நான் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கணும், ரிசல்ட் கிடைக்கணும். அப்போ அதுக்காக என்ன செய்யணுமா? அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவி. முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. என்ன புரியுதா உங்களுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிள்ளைகள் அநேகர் பொது பரீட்சைகளுக்கும் மற்றும் ஆனுவல் எக்ஸாம்ஸுக்கும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒரு காலம். பிள்ளைகள் கவனிங்க, உங்களுடைய படிப்பை, உங்களுடைய பரீட்சையை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இதை எந்த காரியத்துக்கும் இதை யோசிங்க. உங்க தொழில்ல ஒரு புதிய திட்டத்தை, ப்ராஜெக்டை தொடங்குறீங்க, அந்த திட்டத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க, அவர் வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதான் திரும்ப திரும்ப சொல்றது. உங்க உள்ளத்தை திறந்து அதை பதிச்சு கொள்ளணும், அதை வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தணும். அல்லேலூயா. எதை பண்ண போறீங்க? அந்த காரியத்தை, ஒரு புதிய வேலைக்கு ஜாயின் பண்ண போறீங்களா? புதிய தொழிலை ஆரம்பிக்க போறீங்களா? ஒரு கிணறு வெட்ட போறீங்களா? ஒரு வீட்டு வேலை ஆரம்பிக்கிறீங்களா? எதுவா இருக்கட்டுமே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு புதிய காரியத்தை வசனத்தினால் ஏவப்பட்டு ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்க போறீங்களா? இன்றிலிருந்து நான் யாரையும் குறை பேசக்கூடாது. அந்த காரியங்களுக்கு கூட நாம் எடுக்கிற நல்ல தீர்மானம் அத்தனைக்கும் அவைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. முழுக்கோடு கிராமத்திலே இன்றைக்கு ஊழியத்தை நம்ம தொடங்குறோம், காலெடுத்து வைக்கிறோம். அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தால் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்துக்கு எப்போ போனாலும் அந்த போகிற இடத்தையும் நீங்கள் செய்ய போற ஊழியத்தையும் உங்களையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருந்தால் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டே போலாம். எந்த காரியத்திலும் இந்த வசனத்தை மறக்காதீங்க. எந்த காரியத்தை நீங்க செய்ய போறீங்களோ அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருந்தால் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் இதை திரும்ப சொல்லி பார்க்குறீங்களோ தெரியல. நான் சும்மா உங்களை சின்ன பிள்ளைய போல நடத்த முடியாது இல்லையா? அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுங்கன்னு சொல்றது இல்லை. ஆனால் இங்கே ரிப்பீட்டடா சிலதை திரும்ப திரும்ப சொல்லும்போது நீங்களும் கொஞ்சம் வாயில சொன்னா அது ரொம்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்புவித்து நம்பிக்கை. சும்மாயும் நம்பலாம். என் கையில் தான் வச்சிருப்பேன் காரியத்தை, என் கையில் தான் வச்சிருப்பேன், உங்களை நம்புறேன் அப்படி சொல்லதும் ஒன்று இருக்கு. அப்படித்தான் நிறைய பேருடைய ஜெபம் நடக்கும். இதை என் இஷ்டத்துக்கு வச்சிருப்பேன், எனக்கு பிடிச்சபடி தான் செய்வேன், என் திட்டத்தை தான் நிறைவேற்றுவேன்,
எனக்கு ஆசையை தான் இப்போ நிறைவேற்றுவேன், ஆனால் இதை வாய்க்க பண்ணும் இப்படி ஒரு ஜெபமாக்கு இன்றைக்கு அநேகர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவர் சொல்றது, இதை நான் வாய்க்க பண்ணா முதல்ல என்கிட்ட இதை ஒப்புவி. இப்ப புரியுதா? இதை என்னிடத்துல ஒப்படைச்சிரு. நீ இதை ஒப்படைச்சிட்டு இந்த காரியம் வெற்றியா நடக்கும்னு என் மேல நம்பிக்கையாயிரு, நானே காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். அல்லேலூயா. இதை செய்யறோமா? இதைத்தான் செய்ய வராது. ஆகவே அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை உங்ககிட்ட ஒப்புவிச்சிட்டேன், இப்போ நீங்க இதை வாய்க்க பண்ணுவீங்கன்னு நம்பி இருக்கிறேன். அப்போ அந்த காரியத்தில் எதை செய்தாலும் ஆண்டவரே என்ன செய்யணும் கேட்போமா கேட்க மாட்டோமா? ஏன்னா அவர்கிட்ட என்ன செய்தாச்சு? ஒப்புவித்தாச்சு. என் இஷ்டம், இனி அதில் நான் செய்ய முடியாது. அவர்கிட்ட கேட்காம அவர் கையில் இருக்கிறதுல போய் நான் ஒன்று செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அவர் கையில் ஒப்புவிச்சதுன்னா அவர்கிட்ட தான் போய் ஒவ்வொன்றுக்கும் கேட்பேன். என்ன பண்ணது ஆண்டவரே, இந்த காரியத்தில் என்ன பண்ணுறது ஆண்டவரே, அதை எப்படி செய்கிறது ஆண்டவரே, இதில் ஒரு பிரச்சனை வந்திருக்கே எப்படி சமாளிக்கிறது ஆண்டவரே, இவங்க எப்படி கேட்குறாங்களே இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது ஆண்டவரே. ஏன்னா நான் அந்த காரியத்தை அவரை நம்பி அவர் கையில் கொடுத்தாச்சு. இனி எது வந்தாலும் அவர்கிட்ட கேட்டு செய்யணும். இது சிம்பிள், பட் இதை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். உண்மைதான். ஏன்னா நம்ம மனுஷிகத்தில் நமக்கு ஒரு சொந்த விருப்பம் என்பது ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்முடைய சுயம் என்பது நம்மளை லேஸில் அப்படி ஒப்பு கொடுக்க விடாது. ஆனால் இதை பழக இது ஈஸியாக இருக்கும். அல்லேலூயா. எல்லா காரியம் வாய்க்கும். முதல்ல இன்னைக்கு எந்த காரியம் வாய்க்காம கிடந்து உங்களை கஷ்டப்படுத்துதோ அதை இன்னைக்கு முதல்ல ஒப்பு கொடுங்க. அதிலிருந்து நம்ம ட்ரைனிங் ஆரம்பிப்போம், நம்ம பயிற்சி அதிலிருந்து ஆரம்பிப்போம். எது நம்மளை கஷ்டப்படுத்துது? இவ்வளவு பிரயாசப்பட்டனே, இவ்வளவு நான் முயற்சி எடுத்தனே, அப்பா ஏன் இது நடக்கலை? அந்த காரியத்தை முதல்ல தெரிஞ்செடுத்து அதை இப்பவுமே கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. வாயின் வார்த்தையை சொல்லி ஆண்டவரே, இது இன்னைக்கு முதல் உங்க கையில் தந்துட்டேன், நான் இதை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறேன், நீரே காரியத்தை வாய்க்க பண்ணும். அல்லேலூயா. அப்ப அதுல இனி எது வந்தாலும் உடனே அவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன செய்யப்பா. அவர் அனுமதி இல்லாம எதையும் செய்திடக்கூடாது. அவர் கையில கொடுத்துட்டு பிடுங்கி வாங்கி நம்ம செயல்படுத்திடக்கூடாது. அவர் கையில கொடுத்துட்டு அங்க போயிருந்து நம்ம அதை டேம்பர் பண்ணி நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை தொடறதுக்கு நம்ம அவர்கிட்ட அனுமதி கேட்டு தான் தொடணும். அவ்வளோ தூரம் மனசை பக்குவப்படுத்தி இந்த விஷயத்தை கர்த்தர்ட்ட கொடுத்துருக்கிறேன், என்ன செய்யப்பா. அல்லேலூயா. உங்க பிள்ளை ஒரே குறும்பு, அக்கிரமம், சொன்னா கேட்கவே மாட்டேங்கி, படிக்கவே மாட்டேங்கி, கீழ்ப்படியவே மாட்டேங்கி, உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எவ்வளவோ அன்பா சொல்லி பார்த்தீங்க கேட்கல, கண்டிச்சு பார்த்தீங்க கேட்கல, அடிச்சு பார்த்தீங்க கேட்கல, இனி என்னதான் செய்யணும் உங்களுக்கே தெரியல. அந்த பிள்ளையை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. பெற்றோராகிய உங்களால் திருத்த முடியல, நீங்க நினைச்ச அளவுல அதை முன்னேற்ற முடியல, உண்மைதான். ஆனா நம்ம பிள்ளை தான், ஆனா அதை தந்ததே கர்த்தர் தானே. அவர் கையில தைரியமா அவரை நம்பி ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அப்பா அதை உங்க கையில வச்சுட்டேன்ப்பா. இனி அந்த பிள்ளைகிட்ட எதை டீல் பண்ணாலும் நம்ம பிள்ளை தான். ஆனா டீல் பண்ணும்போது ஒரு வார்த்தை அங்க கேட்டுக்கணும். என்ன செய்ய, இப்படி கேட்கறானே என்ன பண்ண, அதை சொல்றானே என்ன பண்ண, இப்படி வந்து நிக்கிறானே என்ன பண்ண, ஒவ்வொன்றுக்கும் அவர்கிட்ட கேட்டா அவர் செய்வார், அவர் சொல்லி தருவார், செய்ய வைப்பார், காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளை பரீட்சை எழுதும் பொழுது பரீட்சையை பற்றி பிள்ளைக்கு பாரம், அடுத்த அட்மிஷனை பற்றி பெற்றோருக்கு பாரம். சொல்றது சரிதானா? பரீட்சையை பற்றி பிள்ளைக்கு பாரம், அடுத்து எந்த கிளாஸ்ல எந்த காலேஜில் கொண்டு சேர்ப்பேன்னு யாருக்கு பாரம்? பெற்றோருக்கு பாரம். இது எல்லாத்தையும் சேர்த்து தான், பரீட்சையை மட்டுமல்ல, அட்மிஷனையும், வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கான அப்பாயின்மெண்ட்டுகளையும் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க இதுல 15ஆம் வசனம் மட்டும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் விளக்க போனேன்னா அடுத்த பாயிண்ட் என்னால் பேச டைம் கிடைக்காது. இதில் நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வரும். என்னன்னா, சுருக்கமாக சொல்லிடுறேன்.
உன் காரியம் மட்டும் நடக்கல, அடுத்தவன் காரியம் எல்லாம் நடக்கிறத உன் கண்ணே காண்கிறது. உன் கண்ணே என்ன செய்கிறது? காண்கிறது. சில காரியம் அப்படிதான். நீங்க தொட்ட அந்த காரியம், நீங்க செயல்படுத்துற அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்க மாட்டேங்குது. ஆனா மற்றவங்களை நீங்க பார்க்குறீங்க, அவங்களுக்கு அது நல்லா வாய்க்குது. அவங்களோட கர்த்தர் இல்லை, அவங்க ரட்சிக்கப்படலை, அவங்க வசனத்துக்கு பயப்படுற ஆள் கிடையாது. சில வேளை துன்மார்க்கனா இருக்கலாம், மோசக்காரனா இருக்கலாம், ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடக்குது. அதே காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை. அப்படிப்பட்ட காரியங்களை நீ கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இரு. கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்? இந்த 7ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. அப்ப அவனுக்கு காரிய சித்தி இருக்கு, உனக்கு கிடைக்க மாட்டேங்க. தேவ பிள்ளையாகிய எனக்கு காரிய சித்தி இல்லை அந்த காரியத்தில். ஆனா தீவினை செய்கிறவன் அவனுக்கு காரிய சித்தி இருக்கே, காரியம் நடக்குது. அப்ப அதை பார்த்து அவன் மேல நீ எரிச்சல் ஆகாதன்னு சொல்றார். நீ உன் காரியத்தை எடுத்து கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல நம்பிக்கையா இரு. கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கண்டிப்பா கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ பயப்படாதே, பொறுமையாயிரு, சாந்த குணமாயிருன்னு கீழே நிறைய சொல்லியிருக்கு. கர்த்தர் நிச்சயமாக சிறுமையும் எளிமையும் மாணவனை விடுவிப்பார், உன்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பர்களே, ஒருவேளை உங்களுக்கு வாய்க்கல, மற்றவர்களுக்கெல்லாம் நல்லா தானே வாய்க்குது. அவன் செய்கிற அக்கிரமத்துக்கும் ஒரு அளவு இல்லை, அவனுக்கு பயங்கர ஜெயத்தின் மேலே ஜெயம். இன்னைக்கு தேசத்திலே அப்படி தானே எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம ஒரு பொழுதும் அவங்க மேலே எரிச்சல் ஆகக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது, அவங்க காரியத்தை நம்ம ஒரு இதாக எடுக்கவே கூடாது. அவன் காரியமே வேற, அது கொஞ்ச நாள் நடக்கும், பிறகு மொத்தத்தில் முடிஞ்சு போகும். அல்லேலூயா. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஆமென். அப்போ நம்ம அதை பற்றி சிந்திக்க கூடாது. யாருக்கு எது நடக்குது நடக்கல அதை விட்டுருங்க. ஏன் காரியம், நான் இதை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோம். மூன்றாவதாக, கர்த்தரை தேடும் போது காரியம் வாய்க்கும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் காரியம் வாய்க்கும். கர்த்தரை நம்பும் போது காரியம் வாய்க்கும். மூன்றாவது சொல்லுங்க, கர்த்தரை தேடும் போது காரியம் வாய்க்கும். வாசிங்க 2 நாளாகமம் 26:5. 26:5. அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி 2 நாளாகமம் 26:5. தேவனுடைய தரிசனங்களில் ஆமா 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. உசியா ராஜா சின்ன வயசுல ராஜ்யபாரம் பெற்றவன், 16 வயசு என்று நினைக்கிறேன். 52 ஆண்டுகள் நீண்ட ஆட்சி செய்தவன், பெரிய பெரிய சக்சஸ் பண்ணினவன். அவனை பற்றி சொல்லியிருக்கு. அவன் அலங்கங்களை கட்டினான், எதிரிகளை ஜெயித்தான், பெரிய வெள்ளாண்மை பிரியனாக இருந்து அந்த விவசாயங்களை எல்லாம் எந்த ராஜாவை பார்க்கலாம் அவன் நாட்களில் ரொம்ப பெருசாக பண்ணினான். அப்படிப்பட்ட பெரிய அளவில் வளர்ந்தோங்கின ஒரு ராஜாவுக்கு ரகசியம் சொல்லியிருக்கு. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும். அப்போ ஏற்கனவே சொன்னேன், கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்தா அதுக்காக எப்பவும் கர்த்தரை தான் தேடிக்கிட்டே இருப்போம். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டுட்டே இருப்போம். நம்ம இதயத்திலே தேவனை தேடுகிற தேட்டம் உண்மையானதாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா.
உதட்டுல வச்சு மட்டும் தேவனை தேடுகிற தேட்டம் அது கிரியைக்கு ஆகாது, காரியம் வாய்க்காது. உதட்டு ஜெபத்துக்கு பதில் உள்ளத்து ஜெபம் வந்தால் அது பெரிய காரியங்களை சாதிக்கும். அல்லேலூயா. உதட்டளவில் மட்டும் வார்த்தையினால ஆண்டவரே என்ன செய்வது என்ன செய்வதுன்னு அவரை தேடிக்கிட்டு உள்ளமெல்லாம் வேற தேட்டமா இருக்கு. அந்த காரியம் மாறணும். இதயபூர்வமாய் தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, ஏதோ ஒரு அதிர்ச்சி, ஒரு எதிர்பாராத ஒரு கஷ்டம் வந்தா உடனே உங்க உள்ளத்துல தோன்றுகிற நபர் யார்? இதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நீங்க தேவனை தேடுறீங்களா வேற யாரையாவது தேடுறீங்களா? நமக்கு நம்பிக்கையான ஆட்கள் சிலர் இந்த உலகத்துல உண்டு. ஒரு கஷ்டம் வந்த உடனே மனசுல அந்த ஆளை ஞாபகம், அந்த ஆள், அவருக்கு ஒரு ஃபோன் போடு, அவர்கிட்ட பேசு, அவரை கூப்பிடு, இப்படிதான் சொல்லுவார்கள். இது மனுஷ இயற்கை. ஆனால் நமக்கு காரியம் வாய்க்கணும்னா நம்ம இப்ப சொல்லப்படுகிறதுல பழகணும். அல்லேலூயா. ஒரு கஷ்டம் வந்தா இயேசுவே என்று உள்ளத்திலிருந்து வருகிறதா? அல்லேலூயா. இயேசுவே என்று வருகிறதா? மோனே மோளே அவனே இவனே ஐயா அம்மான்னு வருதா? இதை நீங்க நல்லா பார்த்துக்கிடணும், உள்ளத்தை ட்ரெயின் பண்ணணும். அல்லேலூயா. நடைமுறையாத்தானே சொல்றேன், புரியுது இல்லையா? இதை ட்ரைனிங் பண்ணோம்னா நமக்கு பெரிய சக்சஸ் வரும். அல்லேலூயா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, உள்ளத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பம் வரும்போது யோசித்து பாருங்க. நான் டக்குன்னு இது வந்த உடனே எங்க அப்பா ஞாபகம் தானே வந்துச்சு, எங்க அண்ணன் ஞாபகம் தானே வந்துச்சு, என் பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் ஞாபகம் தானே வந்துச்சு, அந்த மந்திரிக்கு ஞாபகம் தானே வந்துச்சு, இந்த எனக்கு பழக்கம் உள்ள எம்எல்ஏக்கு ஞாபகம் தானே வந்துருச்சு. யாருக்கு ஃபர்ஸ்ட் யாருக்கு ஞாபகம் வந்துச்சு? அவங்களத்தான் உங்க உள்ளம் தேடுது. அல்லேலூயா. கர்த்தரை தேட வேண்டும். இனி கர்த்தரை தேடுதல்னா உள்ளத்துல மட்டும் தேடுறதில்லை, அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அவர் வசனத்தை வாசித்து தேடுறது, ஜெபத்தில் அவரை தேடுறது, இதெல்லாம் அடுத்தது பாயிண்ட்ஸ் வர்றதுனால நான் இப்போ விளக்கல. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் தேவனை தேடும் தேட்டம். அல்லேலூயா. முதல்ல அது ஸ்டார்ட் ஆக வேண்டியது எந்த காரியத்துக்கும் இயேசுவே 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 என்று என் இதயம் தேடுகிற ஒரு உள்ளமாக மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேட தேட கர்த்தர் கண்டிப்பாக காரியங்களை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். உசியா ராஜா சகரியாவின் நாட்களிலே கர்த்தரை தேடினான். எதுக்கெடுத்தாலும் தீர்க்கதரிசி கூப்பிட்டு கேட்டிருப்பான். அவர் கொடுத்த தேவ ஆலோசனையை வச்சு நடத்தியிருப்பான். பயங்கரமா சக்சஸ் பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்லியிருக்கு, சகரியாவின் நாட்களிலே அவன் கர்த்தரை தேடினான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. இந்த பெரிய மனுஷனை குறித்து அடுத்து வர்ற வார்த்தை என்னன்னா, அடுத்து அவன் எவ்வளவாய் கர்த்தரை தேடினானோ அதுக்கு நேரம் மாறி தப்பெல்லாம் செஞ்சான்னு வருது. அது எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி வருது. நம்ம வாழ்க்கையில் அப்படி வராம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இருக்கக்கூடாது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே இருக்கிறார். அல்லேலூயா. முழுவதும் எழுதப்பட்ட வேத புஸ்தகம் நம்ம கையிலே இருக்குது. அல்லேலூயா. நமக்கு இப்படிப்பட்ட சபை ஐக்கியம் இருக்குது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆகையினாலே கர்த்தரை தேடின நாட்களில் காரியம் வாய்க்க செய்தார். நீ தேடாத நாட்களில் காரியம், அது சொல்ல மாட்டீங்க, பயப்படுவீங்க. ஆனா உண்மை அதுதான். ஒரு மனுஷனை வச்சல்ல, அவன் எப்பெல்லாம் கர்த்தரை தேடுறானோ அப்பெல்லாம் அவனுக்கு காரியம் வாய்க்கும். அவன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு தேவ மனுஷன் பெயர் பெற்றாலும், அவன் எதுல கர்த்தரை தேடலையோ அது வாய்க்காது. ஆமென். ஒரு ஆளுக்காக அல்ல, கொஞ்ச காலம் நல்லா வாழ்ந்துட்ட உடனே மட்டும் லைஃப் லாங் அப்படி நடக்கும்னு கேரண்டி கிடையாது. நீ லைஃப் லாங் தேவனை தேட வேண்டும். தேவன் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே,
எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. அல்லேலூயா. இது நம் ஒவ்வொருவருடைய சாட்சியாய் இருக்கிறது. ஆமென். நாம் கர்த்தரை தேடுகிற நாட்களெல்லாம் கர்த்தர் காரியத்தை என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா வாய்க்க பண்ணுவார். அப்போ கர்த்தர் நம்மோடு இருந்தால் காரியம் சொல்லுங்க. கர்த்தரை நம்பினால் காரியம் வாய்க்கும். ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தோம், கர்த்தரை தேடினால் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக, ஜெபிக்கும் போது காரியம் வாய்க்கும். ஜெபித்தால் காரியம் வாய்க்கும். ஜெபம் அது மிக முக்கியம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:12 பார்க்கிறோம், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் வாய்க்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அல்லேலூயா. இந்த மூத்த ஊழியக்காரருடைய ஜெபம். ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்க போன மூத்த ஊழியக்காரர் ஆபிரகாமுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு வழிகாட்டுகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி போனார். அங்கே போய் நின்றுக்கிட்டு அவர் ஜெபம் பண்றார், தேவனே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் வாய்க்க பண்ணி என் எஜமானுக்கு தயவு செய்யும். அல்லேலூயா. காரியம் வாய்க்க பண்ணும் என்று அந்த மூத்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரு? ஜெபித்தார். ஜெபித்தார் அது மிக முக்கியம். ஜெபித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெபித்த பொழுது காரியம் வாய்த்தது. கண்ட கண்ட பெண்களை தேடி அலைய வேண்டியது இல்லாமல் கர்த்தர் ஈசாக்குக்கு நியமித்த ரெபெக்காள் அவர் கண்ணு முன்னே வரும்படி கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஜெபிக்கும் போது காரியம் வாய்க்கிறது. ஜெபிக்கும் போது காரியம் வாய்க்கிறது. இன்னைக்கு பல காரியங்கள் நமக்கு வாய்க்க வேண்டியது உண்டு. இந்த விஷயத்தில் கல்யாண விஷயம், அதனால அதையும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். பெண்ணு பார்க்கிற மாப்பிள்ளை பார்க்கிற காரியங்கள் நம்ம குடும்பங்களில் உண்டு. அது வரும் காலங்களிலே பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுதே பெற்றோர் அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்து விட வேண்டும். அடிக்கடி ஜெபத்தில் வைத்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகு அதுக்கான முயற்சி எடுக்கும் பொழுது எப்பவும் ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே நீர் காரியத்தை வாய்க்க செய்யும். நீர் காரியத்தை வாய்க்க செய்யும். என் பிள்ளைக்கு ஒரு புருஷனை, நீர் தெரிந்து கொண்ட புருஷனை வாய்க்க பண்ணும். என் பையனுக்கு நீர் தெரிந்து கொண்ட பெண்ணை என்ன செய்யும்? வாய்க்க பண்ணும் என்று சொல்லி எப்பொழுதும் ஜெபிக்கணும். ரூத்து 1:9 நகோமி தன் மருமக்களை பார்த்து சொல்லுவார், கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்யும் புருஷன். அப்ப இந்த கணவன் மனைவி என்பது கர்த்தர் வாய்க்க செய்வது. அல்லேலூயா. கர்த்தர் வாய்க்க பண்ணுவது நம்முடைய விசுவாசம். அதுதான். என்னுடைய மனைவி எனக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டவள். அல்லேலூயா. என் கணவர் எனக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர். அப்ப இது கர்த்தர் வாய்க்க செய்தது, கர்த்தர் வாய்க்க செய்தது என்கிற விசுவாசம் இருக்கணும். அந்த வாழ்வில் திருப்தியாக இருக்க வேண்டும் என்று பைபிள் தெளிவாக சொல்லுது. இப்போ பெண் தேடும் படலத்திலே, மாப்பிள்ளை தேடும் படலத்திலே இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இதைத்தான் நீங்க முக்கியப்படுத்தணும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும். அல்லேலூயா.
புரோக்கரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? மேட்ரிமோனி வெப்சைட்ல பதிவு செய்து விட்டேன் என்று அங்கே ஒப்புவித்து அதன் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? பாஸ்டருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்துட்டேன் பயோடேட்டாவை என்று பாஸ்டரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? இது எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்க, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. டெய்லி ஒருக்கா புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எதா பாத்தியலா, வயசாயிட்டே போதே. அடிக்கடி பதிவு செய்து போட்டு அந்த என்ன விவாக தகவல் தொடர்பு மையத்தில் ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள தொந்தரவு பண்ணி, ஏதாவது புதுசாக வந்திருக்காயா, அப்ளிகேஷன் வந்திருக்காயா, ஃபார்ம் வந்திருக்காயா? தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு பைபிள் சொல்லுகிறது, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நீ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினால் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அந்த மூத்த ஊழியக்காரர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தாவே நீர் காரியத்தை வாய்க்க செய்து என் எஜமானுக்கு தயவு பாராட்டும். அல்லேலூயா. அப்பொழுது கரெக்டாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த பெண்மணியை உடனே கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் அதில் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24:40. அவர் நான் வழிபடும் கர்த்தர், அதாவது ஆபிரகாம் முதல்ல இந்த ஊழியக்காரருக்கு சொல்லி அனுப்பின வார்த்தையை அவர் இந்த ஊழியக்காரன் சொல்லுகிறார். நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் இன்னென்ன மாதிரி பொண்ணெடுக்கணும்ப்பா என்று மூத்த ஊழியக்காரன்ட்ட வழிகாட்டும் ஆலோசனையும் கொடுத்த பொழுதே ஒரு காரியத்தை கேரண்டியாக சொல்லி அனுப்பினா, நீ பயப்படாத, நீ போ, கர்த்தர் தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நான் சொன்னது போல என் இனத்தாரிடத்திலும் என் குடும்பத்திலும் போய் என் குமாரனுக்கு நீ பெண்ணெடுப்பாய் என்று சொன்னான். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமும் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த மனுஷன் விசுவாசமாக எடுத்துக்கிட்டு, கர்த்தாவே நீர் என் எஜமானுக்கு தயவு பாராட்டி காரியத்தை என்ன பண்ணும், வாய்க்க பண்ணும்னு ஜெபம் பண்ணார். ஆபிரகாமும் அந்த விசுவாசத்தில் தான் இருந்தார், ஈசாக்கும் அந்த விசுவாசத்தில் தான் இருந்தார். இந்த மூத்த ஊழியக்காரனும் அதே விசுவாசத்தோடு போலாம். ஒருமனப்பட்டு நின்றார்கள், கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதில் இன்னொரு வார்த்தை, கல்யாணத்தை மட்டும் இல்லை, பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார். ஆமென். நிறைய பிரயாணங்கள் பண்ணுறோம், டிராவல்ஸ், பல காரியத்துக்காக பிரயாணம். இது கல்யாணத்தில் பொண்ணு பார்க்கறதுக்கான பிரயாணம். மற்றபடியும் நம்ம நிறைய காரியங்களுக்காக பிரயாணங்கள் செய்கிறோம். இன்னைக்கு உலகமெல்லாம் பயங்கர விபத்துகள், சாலை போக்குவரத்துகள் ரொம்ப சங்கடமாக இருக்குது. தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் வளர்ந்து வந்தாலும் விபத்துகள் குறைந்த பாடில்லையே. இவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்கிறது, ரோடு நல்ல முறையில் போடலாமே, போடப்படவில்லையே. அந்த ரோட்டில் டேஞ்சர் வருகிற இடத்துல எல்லாம் டேஞ்சர்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு எத்தனையோ டெக்னாலஜிகள் இருக்கிறது, செய்யலையே. அப்போ இதெல்லாம் பாருங்க, பயணங்கள் என்பது இன்னைக்கு ஒரு பெரிய சவாலாய் மாறிவிட்டது. ஆகவே நம்முடைய பயணங்கள் வாய்க்கும்படி கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. உங்கள் பிரயாணங்களுக்காக புறப்படும் முன் ஜெபிக்கணும். பிரயாணங்களில் இருக்கும் பொழுதே ஜெபிக்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை செய்கிறீர்கள்? செய்யாதவர்கள் அதை கண்டிப்பாக பழகணும். சொந்த காரில் பயணம் பண்ணுறீங்கன்னா லாங் ட்ரிப் போகும்பொழுது இடையில கொஞ்ச நேரம் சேர்ந்து சத்தமாக பாட்டு பாடி ஜெபம் பண்ணலாம். உங்கள் சொந்த கார் தானே. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம அப்படி செய்ய முடியாது. ஆனால் மனசுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு முறை ஃப்ளைட்டில் வரும்பொழுது
என்னுடைய சீட்டுக்கு முன்னால் கொஞ்சம் இடம் கிடந்துச்சு, கொஞ்சம் இடம் இருந்தது. ஒரு இஸ்லாமிய நண்பர், அவர் அந்த ஃப்ளைட்டில் யாத்திரை பண்ணிட்டு இருந்தார். அவங்களுக்கு ஜோம் பண்ண வேண்டிய குறிப்பிட்ட நேரங்கள் உண்டு. கரெக்டாக அந்த நேரம் வந்தோன்னே வந்துடுவார். அந்த காலி இடம் கிடக்குதா, அதில் ஒரு துணியை விரித்து அதில் முட்டங்கால் போட்டு தலையை தரையில் வச்சு என்னென்னமோ கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டு இருப்பார். எழும்பி போவார். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு பார்க்காம, மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களேன்னு கூட பார்க்காம, அவருடைய மதத்தில் சொல்லி கொடுத்த ஜெபத்தை வேளா வேளைக்கு செய்கிறார். ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கு கர்த்தரோடு பேச பழகின தேவ மக்களே, நம்முடைய கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். அவரிடத்தில் கேட்கிற எந்த காரியமும் வீணா போகிறதில்லை என்கிற விசுவாசத்தை பெற்றவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பிரயாணங்களில் உங்கள் ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? சொந்த பைக்கு தந்திருக்கிறார், 2 வீலர், கார், எதுவாக இருக்கட்டும். தனியாக போகிறீங்க, அப்படியே அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு பாடல் பாடிக்கொண்டு சந்தோஷமாக போகலாமே. அல்லேலூயா. சும்மா இப்படி ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படி கழுத்துக்கு தான் ஆயிராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக்சிடென்ட்ஸும் ஆயிரும். அப்படிலாம் செய்யவே கூடாது. சிலர் பார்த்தா இப்போ இப்படி உள்ளது கிடையாது, காதில் மாட்டிக்கிடுது, ப்ளக் மாட்டிக்கிட்டு இவங்க பார்த்தா யார்கிட்ட பேசிட்டு போகிறாங்கன்னே தெரியாது. ஆனால் அதெல்லாம் கவனத்தை சிதற பண்ணோம். குடும்பமான வரைக்கும் எமர்ஜென்சி தவிர மற்றபடி இந்த மாதிரி வாகனம் செலுத்தும் பொழுது அந்த ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. காரில் கூட அப்படி தான். யோசித்து பாருங்க, திடீர்னு ஃபோன் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழித்து யோசித்து பார்த்தா நீங்கள் அவ்வளோ நேரம் கடந்து வந்த பாதையில் என்ன இருந்துன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ உங்களுக்கு சரியான கவனம் அதில் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் கர்த்தரிடத்தில் பேசி கொண்டு போனால் கர்த்தர் பாதுகாவலையும் அருளுவார், பிரயாணத்தையும் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதனால் யாத்திரை நேரங்களை அதிகமாக நீங்கள் கர்த்தரோடு பேசுறதுக்கு செலவு பண்ணுங்க. அது நன்மையாகவே இருக்கும். பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். சங்கீதம் 118:25, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சங்கீதக்காரனுடைய ஒரு ஜெபம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அல்லேலூயா. ஜெபத்திலே உங்கள் காரியங்களை தொடர்ந்து வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாய் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்து 5வதாக, வசனத்தின்படி நடக்கும்போது காரியம் வாய்க்கும். வாசிங்க உபாகமம் 29:9. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நான் உங்களுக்கு கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை எழுதி தந்திருக்கிறேன். முதல் 5 ஆகமங்களை மோசே தான் எழுதினார். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். அதை அந்த காலத்தில் அவர் எழுதினார். அதிலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எழுதி முத்திரித்து இந்த ஜனங்களுக்கு அதை வாசித்து காட்டி அதுக்கு அந்த ஜனங்கள் தங்களை அர்ப்பணிக்க வைத்து அவர் சொன்னார், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. 1ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதைத்தான் மோசையும் சொன்னார், தாவீதும் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், இரவும் பகலும் அந்த வசனத்தில் தியானமாக இருக்கணும்.
அப்போ நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ தண்ணீர் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல உன் வாழ்க்கை செழிக்கும். இலை ஒரு பொழுதும் உதிராமல் எப்பொழுதும் கனி தருகிற ஒரு விருட்சத்தை போல செழிப்பா, எவர் கிரீனா, எவர் ஈல்டிங்கா நீ இருப்பாய் என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய ஆலோசனை துன்மார்க்கண்டந்து வரக்கூடாதப்பா. நீ உன் வாழ்க்கையில் செய்கிற காரியம் பாவிகள் செய்கிற வழியிலே இருக்கக்கூடாதப்பா. நீ பரியாசக்காரரோட சேர்ந்து வீணா டைம் போக்க கூடாதப்பா. உன் நேரத்தை வேஸ்ட் ஆக்க கூடாது. சும்மா கண்டதை பேசி அதை பேசி இதை பேசி நேரத்தை போக்கு. அந்த நேரத்தில் நீ கர்த்தருடைய வேதத்தை தேடி அல்லது ஏற்கனவே வாஸ்தவ வசனத்தை தியானித்து கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டேன்னா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. வேத வசனத்தை ஆராய்ச்சி பண்ணு, வசனத்தை வாசி, வசனத்தை தியானி, வசனத்தை மனப்பாடம் பண்ணு, வசனத்தை திரும்ப திரும்ப நினைச்சுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரியம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. யாருடைய இதயம் வசனத்தால் நிரம்பி இருக்கிறதோ அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஆமென். வசனத்தை வாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை உள்ள எடுங்க, உள்ள எடுங்க, உள்ள எடுத்து நல்லா என்ன செய்யுங்க, தியானம் பண்ணுங்க. திரும்ப திரும்ப டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வசனங்களை தியானம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு பிரயோஜனமாகும்படி சொல்லுகிறேன். நான் அடிக்கடி இப்படி வசனங்களை தியானிக்கிறது உண்டு. இப்போ ஒரு 4 வசனங்களை வச்சு அடிக்கடி அதை மனப்பாடமாக சொல்லி சொல்லி அடிக்கடி தியானிச்சு கொண்டே இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன? நம்பர் 1, கர்த்தர் உன் வாயை நன்மையால் திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இதை டெய்லி சொல்லாமல் இருக்கிறது இல்லை. உங்களுக்கும் தேவைன்னா இது திருப்தியின் ஆண்டு, கர்த்தர் திருப்தியாக்குகிற கிரியைகளை செய்யணும். அல்லேலூயா. அது சம்பந்தமான 4 வசனங்களை சொல்லுகிறேன். வேணா குறிச்சுக்கிடுங்க, மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. நீங்களும் எல்லா ஜபத்திலையும் இதை ஒன்று சொல்லி சொல்லி வாங்க. அடிக்கடி இதை பற்றி தியானிங்க. அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு நிறைய கருத்துக்களை தருவார். அல்லேலூயா. சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வு பெறுவதற்கு இது ஒரு முக்கியமான வசனமாக இருக்கிறது. அடுத்தது ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. ஆத்துமாவை திருப்தியாக்கிற கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை, சிந்தனை, சித்தத்தை எல்லாம் அவர் திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கி நம்முடைய குடும்பம், சபை, ஸ்தாபனம், உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் இந்த தோட்டங்களை நீர்ப்பாய்ச்சல் உள்ள தோட்டமாய் மாற்றி, அல்லேலூயா, நம்முடைய உள்ளத்தை ஜீவநதி புறப்பட்டு பாய்கின்ற ஊற்றாக, வற்றாத ஊற்றாக கர்த்தர் மாற்றி நம் வாழ்வை திருப்திப்படுத்துகிறவர். அல்லேலூயா. 3வது, நாங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ்ந்திருக்கணும். லைஃப் லாங் களிகூர்ந்து மகிழ்ந்திருக்கணும். எங்களுக்கு சஞ்சலம், துன்பம், துக்கம் வரக்கூடாது. டெய்லி வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திருக்கத்தக்கதாய் காலை தோறும் டெய்லி அன்றாடம் உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். அல்லேலூயா. தினந்தோறும் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அப்படி டெய்லி கிருபையை பெறும் பொழுது வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழலாம். இதை அறிக்கை பண்ணி டெய்லி காலையில் கிருபையை பெற்றுக்கொள்ளணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அது மாதிரி நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். அல்லேலூயா. தேவ சாயலால் டெய்லி திருப்தி ஆகணும். டெய்லி கண்ணு விழிக்கும் போது நம்ம மனசுல இயேசுவை நினைக்கணும், இயேசுவை பார்க்கணும். அவருடைய சுபாவம், சாயல், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சாயலுக்கு ஒப்பாகத்தான்
நம்முடைய உள்ளான மனுஷனை மறுரூபமாக்கி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறோம். நாள்தோறும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். இதுக்கு டெய்லி இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்தணும். சிலதுக்கு டெய்லி டேப்லெட் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இது டெய்லி டேப்லெட்ஸ் ஆக்கும். அல்லேலூயா. டெய்லி என்ன சத்து டேப்லெட், விட்டமின் டேப்லெட், அதுதான் இது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? டெய்லி உங்கள் சாயலால் என்ன திருப்தியாக்கும் அப்பா. நான் விழிக்கும் பொழுதெல்லாம் டெய்லி உங்கள் சாயலால் திருப்தியாக்குங்க. அன்னைக்கு நிரந்தரமாக கண்ணை மூடிட்டு உயிர் தெழுதல்ல விழிப்பேன். அப்போ உங்களை கண் முன்னால பார்ப்பேன். அல்லேலூயா. உமது சாயலால் திருப்தியாகணும். பூரண அறிவுடைய சாயல் என்று பைபிள் சொல்லுது. மெய்யான நீதி நிறைந்த சாயல் அவருடைய சாயல்னு பைபிள் சொல்லுது. மெய்யான பரிசுத்தம் நிறைந்த சாயல் அவருடைய சாயல்னு பைபிள் சொல்லுது. இந்த தேவ சாயலை பிட் பை பிட்டாக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெய்லி பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இது அப்படியே தூக்கி வச்சிட மாட்டார். அவருடைய சாயலை அப்படியே தூக்கி நம்மள்ட்ட வச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மகிமையின் மேல் மகிமை அடைந்து அனுதினமும் நாம் உருவாக்கப்பட்டு கொண்டே வரணும். அல்லேலூயா. அப்போ நடைமுறைக்கா சொன்னேன். இந்த 4 வசனங்கள் மற்றும் கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின வசனங்கள் நிறைய இருக்கிறது. ஆமென். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வாக்குத்தத்தம் தந்தது இருக்கிறது. அதையெல்லாம் இப்படி அடிக்கடி மனப்பாடம் பண்ணி வச்சு நீங்கள் அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சிந்தை தேவனுடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் வாயை திறக்கும் பொழுது அந்த வசனத்திலிருந்து அது புறப்பட்டு வரும். வசனத்தை தான் பேசுவோன்னு கிடையாது, ஆனால் பேசுறது அந்த வசனத்தினுடைய ஜீவன் அதில் வெளிப்படும். அல்லேலூயா. அது அநேகருக்கு பிரயோஜனமாக கட்டாயம் காணப்படும். அன்பர்களே, உங்கள் சிந்தையில் வீண் சிந்தனைக்கு இடம் கொடுக்காம கெட்ட சிந்தனை எல்லாம் வந்துடும். அவசியம் இல்லாத சிந்தனை எல்லாம் வந்துடும். மனக்கோட்டை கட்டி அது மணல் கோட்டையாத்தானே போகுது. அதுக்கு பதில் வசனத்தினால கோட்டை கட்டுங்க. அது என்றைக்கும் நிலைத்திருக்கும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தில் தியானமா இருங்க. யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது இதை ஒன்ன வாசிங்க. யோசுவா 1:8. யோசுவா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். யோசுவா, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். எப்பொழுது? இந்த நியாயப்பிரமாண வசனத்தை, இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கணும். இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருக்கணும். அப்போ நீ புத்திமானா நடப்ப, உன்னுடைய வழி வாய்க்கும். அல்லேலூயா. அப்போ 3 வசனங்கள்ல இந்த காரியம் சொல்லியிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறது, தியானிக்கிறது, இரவும் பகலும் தியானிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை கை கொண்டு நடப்பது. அப்போ நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் வழி வாய்க்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன அழகான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்துக்கு கையில் இருக்கிற பைபிளை எப்பவும் எடுத்து பயன்படுத்தணும். வசனம் வாசித்து கொண்டே இருக்கணும். வாசித்ததை நல்லா தியானித்து கொண்டே இருக்கணும். அப்படி வசனத்தால் உள்ள நிரம்பும் பொழுது பாருங்க, கர்த்தர் அடுத்தது கீழ்ப்படியணும். அந்த தியானிக்கிற வசனங்களுக்கு, கற்றுக்கொண்ட வசனங்களுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு மாறா நடக்கக்கூடாது. கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். இதை செய்யணும், அதை செய்யணும். இதை செய்யாதன்னா அதை செய்யக்கூடாது. இதை விட்டு விலகுனா அதை விட்டு விலகணும். இதை பெற்றுக்கொள்ளணும், அதை பெற்றுக்கொள்ளணும். இதை விட்டு விடணும், அதை விட்டு விடணும். பைபிள் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? நான் வசனத்துக்கு நடுங்குகிறேன். அப்படி நம்ம செய்யும் பொழுது நிச்சயம் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே அன்பர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது காரியம் வாய்க்கும். 6வதாக எசேக்கியேல் 17
15 சொல்லுகிறது, இவன் அவனுக்கு விரோதமாய் கலகஞ்செய்து தனக்கு குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்று தன் ஸ்தானாபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான். இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படி செய்கிறவன் தப்பித்து கொள்வானோ? உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்து கொள்வானோ? அப்போ யோயாக்கீம் ராஜா நேபுகாத்நேச்சாரோடு உடன்படிக்கை செய்துட்டு பாதி வழியில் எகிப்துடைய சப்போர்ட்டை வாங்கி பாபிலோன் ராஜாவிடத்தில் செய்த உடன்படிக்கையை முறித்து போட்டுட்டுன்னா ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்கு வாய்க்குமா? இவன் எடுக்கிற முயற்சி வாய்க்குமோ? உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்து கொள்வானோ? அப்ப 6வதாக, உடன்படிக்கைகளில் உண்மையா இருக்கும்போது காரியம் வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய உடன்படிக்கையாகிய வசனத்தில் உண்மையா இருக்கிறது மட்டுமல்ல, இப்ப சொல்றது மனுஷரோடு உள்ள ஒப்பந்தங்கள், அக்ரிமெண்ட்டுகள், ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள். இதுல உண்மை யாருக்கு இல்லையோ உங்க காரியம் வாய்க்க முடியாது. வாழ்க்கை கடைசியில் சக்சஸ் ஆகாது. விவாக உடன்படிக்கையில் நீ உண்மையா இருக்கிறாயா? கல்யாணம் பண்ணும்போது வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மரணம் எங்களை பிரிக்கும் வரை இவரோடு தான் வாழ்வேன், இவளோடு தான் வாழ்வேன் என்று வாய் திறந்து கர்த்தருடைய சமூகத்திலே சபை மக்களுக்கு முன்பாக நீ சொன்னதை நினைப்பாயாக. அந்த உடன்படிக்கை, உன் சொந்த மனைவியோடு கணவனோடு செய்த உடன்படிக்கை முறித்தால் உன் வழி வாய்க்குமோ? தப்பித்துக் கொள்வாயோ? இன்னைக்கு நிறைய பேர் துணிகரமா சும்மா சின்ன காரியங்களுக்காக உடன்படிக்கையை முறித்து போடுகிறீர்கள். பைபிள் சொல்லுகிறது, அவள் உன் உடன்படிக்கையின் தோழி. உடன்படிக்கையின் தோழி, பார்ட்னர் ஆஃப் யுவர் கவனன்ட். அவளை சும்மா ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு தள்ளி விடுறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? அவனை விட்டு பிரிந்து போக உனக்கு யார் உரிமை கொடுத்தது? எல்லாம் துணிகரம். அம்மா பேச்சை கேட்டு, அப்பா பேச்சை கேட்டு, அவன் பேச்சை கேட்டு, இவன் பேச்சை கேட்டு, புருஷனுக்கு துரோகம் பண்ணி, மனைவிக்கு துரோகம் பண்ணி, பெற்ற பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணி, உன் பிள்ளையை தகப்பன் இல்லாத பிள்ளைய போல ஆக்கிட்டிய, உன் பிள்ளைய தாய் இல்லாத பிள்ளை போல ஆக்கி உன் கையில் வச்சிருக்கியே. உனக்கு வாய்க்குமா? நீ தப்பித்துக் கொள்வாயா? இதான் விஷயம். எந்த உடன்படிக்கை ஆனாலும் மனுஷனோடு சொத்து வாங்கிறதுக்கு போட்ட உடன்படிக்கை மாற்றாத, பொய் சொல்லாத. வாக்கு உடன்படிக்கை கொடுத்தா கூட அந்த வார்த்தையில் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. எல்லா வார்த்தையும் எழுதப்படாது, எல்லா வார்த்தையும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிக்கப்படாது. ஆனால் நாம் பேசும் அத்தனை வார்த்தையும் கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. பேசிட்டு பேசலன்னு சொன்னா நீ மனுஷனை ஏமாத்தலாம், உடன்படிக்கையை முறிக்கலாம், உண்மையற்றவனாக சில இடத்துல வெற்றி பெற்று விடலாம். ஆனால் வாய்க்குமா? தப்பித்துக் கொள்வாயா என்றுதான் தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவோடு செய்த ஞானஸ்நான உடன்படிக்கை, நல்மனசாட்சியின் உடன்படிக்கை, ஞானஸ்நான உடன்படிக்கை நீ உடைத்து போட்டு பழையபடி பாவத்துக்கு உன் வாழ்வில் இடம் கொடுக்கலாமா? உலகம் என்கிற அந்த புருஷனை விட்டுட்டு தானே கிறிஸ்து என்கிற புருஷனை கைப்பிடித்தோம். பழையபடி உலகம் என்கிற புருஷனுக்கு பின்னால போகலாமா? லௌகீகம், மாம்ச இச்சைகள், பாவம் இடம் கொடுக்கவே கூடாது. உடன்படிக்கையில் உண்மையாக இருந்தால் உன் வாழ்க்கையே வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா 7வது ஒன்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரால் அழைக்கப்பட்டவனுக்கு காரியம் வாய்க்கும். தேவ அழைப்பை பெற்றவர்கள் உங்களுக்கு காரியம் வாய்க்கும். ஏசாயா 48:14-15 நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தையரின் மேல் இருக்கும் என்பதை
இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும், அவன் வழி வாய்க்கும். ஏனென்றால் நான் அவனை அழைத்தேன், நானே அவனை வரப்பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு நாம் எல்லாரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று பொதுவான அழைப்பை கொடுத்தாரு. அந்த அழைப்பை சொந்தப்படுத்திட்டு தான் நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம். அழைக்கப்பட்ட உன்னுடைய வழி வாய்க்கும். அல்லேலூயா. சீஷர்களை வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று அழைத்தார். அழைக்கப்பட்டவர்களாக படவில் ஏறினார்கள். படவு நடுவழியில் கவிழ்ந்து எல்லாரும் செத்து போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் சாகல, அவங்களுடைய வழி வாய்த்தது. அல்லேலூயா. என அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பேதுரு கேட்டான், நீரே ஆனால் நானும் கடலின் மேல் நடக்கும்படி செய்யும், வா என்று அழைத்தார். அந்த அழைக்கப்பட்டவன் காலெடுத்து கடல் மேல நடந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவனால் நடக்க முடியாம அவன் கவிழ்ந்து போகும்போது அவன் கவிழ்ந்து போகல, அழைக்கப்பட்டவனுடைய வழி வாய்த்தது. அல்லேலூயா. இப்படி எத்தனை பேருடைய சாட்சி இருக்கிறது. ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன், வழியில் எத்தனை தொல்லை வந்தது, அவன் வழி வாய்த்தது. அல்லேலூயா. இங்க சொல்லி இருக்கு, கர்த்தருக்கு பிரியமானவன், அழைக்கப்பட்டவன், கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். தானியேல் பாபிலோனில் கர்த்தருக்கு சித்தமானதை செய்த ஒரு பிரியமான புருஷன். அல்லேலூயா. கர்த்தரால் அவன் அழைக்கப்பட்டவன். அவன் இஸ்ரவேல்ல மட்டுமல்ல, பாபிலோன்ல கொண்டு வச்சாலும் கர்த்தருக்கு பிரியமானது தான் செய்வான். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வழி வாய்க்கும், நம்முடைய வாழ்க்கை வாய்க்கும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், பெரிய பரம அழைப்பு நமக்கு இருக்கிறது. நம்மை அக்கறை கொண்டு சேர்க்கும் வரை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய புயம் கல்தேயரின் மேல் இருக்கும். ஆமென். சத்துருக்கள், உலக சத்துருக்கள், பிசாசாகிய சத்துருக்கள் ஒரு பொழுது நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய கைதான் ஓங்கி நிற்கும். என நம்ம அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எந்த விக்கிரகம் நிறைஞ்ச இடத்துல போனாலும், எந்த அசுத்தம் நிறைஞ்ச இடத்துல போனாலும், எந்த நாகரிகம் என்கிற பேரில் அருவருப்புகள் நிறைந்த இடத்துல போனாலும், எந்த ஓரின சேர்க்கை நிறைந்த இடத்தில் போனாலும், நீ கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளை, கர்த்தருக்கு பிரியமானதை அந்த பாபிலோனிலும் நீ செய்வாய். அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக ஊழியத்துக்கென்று பிரத்யேகமாய் அழைக்கப்பட்டவர்கள். உங்கள் வழி வாய்க்கும். உன்னை கர்த்தர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். உன்னை ஜெயமெடுக்க செய்வார். உன் வழி வாய்க்கும். ஆகவே இன்றைக்கு எந்த விஷயத்துல உங்களுக்கு வழி வாய்க்காம இருக்கு, காரியம் வாய்க்காம இருக்கு, இன்னைக்கு நான் ஜெபத்தில் ஒரு நிமிஷம் இதெல்லாம் ஞாபகப்படுத்தும் பொழுது வாய் திறந்து ஜெபித்து நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஒரு பலன் அடைந்து கடந்து போங்க. இந்த வாரத்தில் இதைத்தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருங்க. அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருங்க. அவரை தேடுங்க, அவரை நம்புங்க. ஆமென். உடன்படிக்கைகளில் உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் எல்லாரும் விசுவாசத்தோடு எல்லாமே வாய்க்கும், எனக்கு எல்லாமே கை கூடும். விதைப்பவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல, விதைப்பவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல. விளையச் செய்யும் தேவனாலே, விளையச் செய்யும்
தேவனாலே செழித்து நான் வாழ்வேன், என்றும் செழித்து நான் வாழ்வேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும். எது இன்றைக்கு கைகூடாம வாய்க்காம இருக்கிறதோ அதற்கு இன்றைக்கு என்மேல் ஒரு இரக்கத்தை கர்த்தர் வைக்கிறார். கர்த்தர் ஒரு இரக்கத்தை என் மேல வைக்கிறார். ஆமென். நிச்சயமாய் அது வாய்க்கும், கை கூடும். ஆற்றலினாலும் அல்ல, பல சக்தியினாலும் அல்ல, ஆற்றலினாலும் அல்ல, பல சக்தியினாலும் அல்ல, அசைவாடும் ஆவியாலே, அசைவாடும் ஆவியாலே அகிலத்தை நான் ஜெயிப்பேன், இந்த அகிலத்தை நான் ஜெயிப்பேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே. ஆமென். விதைக்கிறதும் நீர் பாய்ச்சுகிறதிலும் அல்ல, பலத்திலும் பராக்கிரமத்திலும் அல்ல, கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார். விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடுவோம். எனக்கு எல்லாமே கை கூடும், ஓடுவதாலும் அல்ல, போராடுவதாலும் அல்ல. சொல்லுங்க. ஆமென். என்னுடைய ஓட்டமும் என்னுடைய போராட்டமும் அல்ல, அன்பு செய்யும் தேவனாலே, அன்பு செய்யும் தேவனாலே வெற்றி மேல் வெற்றி பெறுவே, நான் வெற்றி மேல் வெற்றி பெறுவே. இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? தேவனே, நீர் எப்போதும் என்னோடு இருமப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேர்ந்து சொல்லி ஒரு மனமாக கேட்போம். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் என்னை தனியே இருக்க விடக்கூடாதப்பா. நானும் உம்மை விட மாட்டேனப்பா. இன்று முதல், இந்த நிமிஷம் முதல் எப்பொழுதும் என்னோடு இரும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை ஒரு வாய் கூட சொல்லாமல் இருக்கக்கூடாது, ஒரு உள்ளம் கூட இந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்கக்கூடாது. அப்பா, நீங்க என்னோடு இருங்கப்பா, நீங்க என்னோடு இருங்கப்பா. ஹல்லேலூயா. என் காரியத்தை உம்மிடத்தில் ஒப்புவித்து உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் அப்பா. சொல்லுங்க இந்த வார்த்தை, எல்லாரும் சொல்லுங்க. தேவனே, என் காரியத்தை ஒவ்வொன்றாய் உங்க கரத்தில் ஒப்புவித்து உங்களை நம்பிக்கொண்டிருப்பேன், உங்களை நம்பிக்கொண்டிருப்பேன். உங்க தொழில் சார்ந்த, வாழ்க்கை சார்ந்த, உறவு சார்ந்த எந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சிக்கலா இருக்கு, அதை இப்பவுமே சொல்லிடுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை உங்க கையில ஒப்புவித்து உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன். நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன் அப்பா. இனி இந்த காரியத்துக்கு எப்பவும் உங்களை தான் தேடுவேன், உங்களை தான் தேடுவேன், உங்களை தான் தேடிக்கொண்டே இருப்பேன் அப்பா. என் இதயத்தின் தேட்டம் இனி மனுஷன் அல்லப்பா. ஆமென். நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா என்று உண்மையா சொல்லுங்க. ஆண்டவரே, அடிக்கடி உங்களை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். என் ஒவ்வொரு காரியத்துக்காக அடிக்கடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டே இருப்பேன். என் வழி வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும். ஆமென், ஆமென், ஆமென். நான் எப்பொழுதும் மனசுலேருந்து உங்களோடு பேசக்கூடிய அந்த ஜெப வாழ்க்கையினால் ஆவியானவர் இப்பொழுது என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. உங்க வசனத்தில் பிரியமா இருப்பேன், உங்க வசனத்தை நான் வாசிப்பேன். எல்லாரும் சொல்றீங்களா? எல்லாரும் சொல்றீங்களா? இல்லை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேனா? எல்லாரும் சொல்லுங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தாவே, அந்த வசனத்தை தியானிப்பேன், அந்த வசனத்தை என் சிந்தனையா
மாற்றுவேன்ப்பா. கண்டதை சிந்திக்கிறதுக்கு பதில் கர்த்தருடைய வசனத்தை சிந்திப்பேனப்பா. தியானிப்பேன் தியானிப்பேன். வசனத்தில் சொல்லி இருக்கிறதுக்கு கீழ்ப்படிவேன், கை கொள்ளுவேன், கை கொள்ளுவேன், கை கொள்ளுவேன், கை கொள்ளுவேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், என் வாழ்க்கையே வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கைகளை முறிக்கவே மாட்டேன். சொன்னதை காப்பாற்றுவேன்ப்பா. சொல் தவறாம நடக்க பிரயாசப்படுவேன்ப்பா. உடன்படிக்கைகளை உடைக்கவே மாட்டேன்ப்பா. உமக்கு பயந்து, உமக்கு பயந்து நான் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், என் காரியங்கள் வாய்க்கும்படி உடன்படிக்கைகளில் உண்மையாய் இருப்பேன். ஒப்பந்தங்களில், அக்ரிமெண்ட்டுகளில் உண்மையாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, உம்முடைய அழைப்பிலே நிலைத்திருப்பேன். உம்முடைய அழைப்பிலே எப்பொழுதும் நிலைத்திருப்பேன். அழைக்கப்பட்ட ஓட்டத்தை கரெக்டா ஓடுவேன். அழைக்கப்படாத ஓட்டத்தில் கால் வைக்க மாட்டேன். நீர் என்னை அழைத்த அந்த ஓடு பாதையிலே, எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவேன், பொறுமையோடு ஓடுவேன். என் காரியங்களை வாய்க்க செய்யும், என் படிப்பை வாய்க்க செய்யும், என் வேலையை வாய்க்க செய்யும், என் திட்டங்களை வாய்க்க செய்யும், என் தொழிலை வாய்க்க செய்யும், என் விவசாயத்தை வாய்க்க செய்யும், மிருக ஜீவன்கள் வளர்ப்புகளை வாய்க்க செய்யும், என் வாகனத்தை வாய்க்க செய்யும், என் பிரயாணங்களை வாய்க்க செய்யும், விவாக விஷயத்தை வாய்க்க செய்யும், அட்மிஷன் விஷயத்தை வாய்க்க செய்யும், நல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் தாரோ வாய்க்க செய்யும் அப்பா, வாய்க்க செய்யும் அப்பா. என் ஜெப திட்டத்தை வாய்க்க செய்யும் அப்பா. பைபிள் படிக்கும் திட்டத்தை வாய்க்க செய்யும் அப்பா. ஆண்டவரே, சுபாவத்தை திருத்துகிற திட்டங்களை, தீர்மானங்களை வாய்க்க செய்யுங்கப்பா. குடும்ப உறவுகளை முன்னேற்றுகிற திட்டங்களை வாய்க்க செய்யுங்கப்பா. ஆத்துமாதாயம் செய்கிற திட்டத்தை வாய்க்க பண்ணுங்க. மிஷனரி ஊழியத்துக்காய் ஜெபிக்கிற திட்டத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, சண்டே ஸ்கூல் ஊழிய திட்டத்தை வாய்க்க பண்ணுங்க. எல்லா ஊழியங்களை வாய்க்க பண்ணுங்க. நான் செய்கிற ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணுங்க ராஜா. இப்ப கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தர் நிச்சயமாய் 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 நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, விளையச் செய்கிற தேவனே, வாய்க்க செய்கிற தேவனே, இறங்குகிற தேவனே, ஆமென், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும். இன்றைக்கு எது வாய்க்காமல் இருக்கிறதோ அதை ஸ்பெஷலாக உங்கள் பாதத்தில், உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்குறோம். இனி அதுக்காக உங்கள் மேலேயே நம்பிக்கையாக இருப்போம். அதை பற்றி உங்கள்கிட்டே பேசிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் அதை கட்டாயம் வாய்க்க செய்யணும். இந்த நல்ல பழக்கத்தை, வெற்றியின் வழியை எங்களுக்கு காட்டினீரே, அதை நாங்கள் பயிற்சித்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த சிந்தையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்போம். எது வாய்க்காம கிடக்குதோ அது வாய்க்கும்படி ஒரு பெரிய அற்புதத்தை, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி நீங்க சீக்கிரமா செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. தேவன் பெரிய காரியங்களை செய்யும், எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்துதலும், காரிய சித்தியும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.